மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. என்ன ரீசன், ஏன் சக்ஸஸ் ஆக முடியலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அவங்க எல்லாருமே இந்த முக்கியமான 3 விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கான சக்ஸஸ் கிடச்சிருக்கும். 100ல் ஜஸ்ட்டு 3% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ஆகுறாங்க. பேலன்ஸ் 97% ஆஃப் பீப்புள் வந்து பாதியிலே விட்டுடுறாங்க. ஸோ அது என்ன ரீசன், எதுக்காக அவங்க சக்ஸஸ் ஆகலை அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற மணி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணுற காமனான 3 தப்பு. ஸோ இந்த 3 தப்பை யாரும் பண்ணாமல் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் 100% உங்களோட ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன தப்புன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ எண்டோர்லும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த பேங்க்கில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த புரோக்கர்கிட்ட போய் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமலே நிறைய பேர் திங்க் பண்ணியே விட்டுடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கான ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸோடு எடுத்திங்கன்னா மினிமம் அதுக்கு ஒரு 3 டேஸே அதிகமான டைம். ஸோ ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க, கன்சல்ட் பண்ண போகிறீங்க. செகண்ட் டே அது எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை பார்க்க போகிறீங்க. தேர்ட் டேலேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ தான் சிம்பிள் திங்க். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லேர்ன். ஸோ நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், சேம் டைம் எவ்வளோ இயர்ஸ் நம்ம எஸ்ஐபி பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு புரோக்கரை தேடி போகலாம். இல்லைனா நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லேயே நீங்கள் அதை ஃபுல்ஃப்ளவாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இல்லை எனக்கு இன்னமும் கிளாரிஃபை வேணும்னா எதனா ஒரு ஃபைனான்சியரை நீங்கள் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கிளியர் கட்டாக நீங்கள் அதை எப்படி பண்ணால் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கற்றுக்குங்க. செகண்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுற போகிற அமௌண்ட் வந்து எவ்வளோன்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். 500 500 பண்ணலாம், இல்லை 1000 1000 பண்ணலாம். இல்லை நான் ஒரு லாங் டேர்மாக பண்ண போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் அமௌண்ட்டாக போட போகிறேன் அப்படின்றது நீங்கள் மந்த்லி 1000 போட்டாலுமே ப்ளஸ் தான். இல்லை மந்த்லி 500 போட்டாலுமே உங்களுக்கு ப்ளஸ் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ போட போகிறேன்றது முக்கியமே கிடையாது. இதில் நீங்கள் அந்த போட போகிற அமௌண்ட்டை எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, அதில் தான் உங்களோட ஃபுல் ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ இதில் எல்லாருமே பண்ணுற காமனான தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம போட்ட அமௌண்ட்டு சம் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா நம்ம அமௌண்ட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்லேயே வந்து அவங்களோட எஸ்ஐபி வந்து கட் பண்ணிகிட்டே எடுத்துடுறாங்க. ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் போடுறதுக்கு நீங்கள் எஸ்ஐபி போடாமலே இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கு மினிமம் ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்குமே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு 50,000 போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 இல்லை 65,000 தான் கிடச்சிருக்குமே. ஸோ இது வந்து நீங்கள் நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தாலே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அந்த போடுற அமௌண்ட்டை எவ்வளோ வருஷத்துக்கு போட்டிங்களோ அதுதான் தேவை. ஸோ இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் தேர்டாக சொல்ல வர்றது மெயினான டாப்பிக்கே இந்த கன்சிஸ்டன்சி தான். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியோட மந்த்லி இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் என்னை பொறுத்தவரையிலும் எஸ்ஐபியில் எவ்வளோ வருஷம் நீங்கள் கண்டினியூவாக போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஒரு 500லேருந்து ஒரு 3000க்குள்ளே போடுறீங்கன்னா 21 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை எனக்கு ஒரு 15 வருஷத்துலேயே நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 வரலும் போடலாம். 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அந்த 15 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சேம் டைம் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த 15 வருஷ கேப்பில் உங்களுக்கு என்ன வேணால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதுக்காக நீங்கள் உடனே இந்த எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மந்த்லி ஒரு 600 கட்டுற மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபியர். நம்ம காசு எப்படி
நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தராமல் மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட் போயிடுமோன்ற அந்த பயத்தை விட்டுட்டு கன்சிஸ்டன்சியாக அந்த 15 இயர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் அதில் எவ்வளோ பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்றத கற்றுக்குன்னு லேர்ன் பண்ணுங்கள். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மெயின் ரீசன். இப்படி 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியாக ஒரு 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். ஸோ இது மாதிரி மணி ரிலேட்டடான விஷயம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற திங்கிங் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.